வணக்கம். ஸோ இப்போது C# அண்ட் ASP.NET கோர் MVCயை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக கோர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் இப்போ என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சார் எனக்கு ஒரு சுமாராக இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பற்றி தெரியும், சும்மா C ப்ரோக்ராமிங் லைட்டாக படிச்சிருக்கேன், கொஞ்சம் அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நான் ப்ரொஃபஷனலாக செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் த ஆஸ்பைரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை. நான் கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், என்னுடைய லைனை மாற்றணும், நான் ஜெயிக்கணும் எல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் இது நமக்கு செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நிறைய பேர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளார வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு காரணம். சார் அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸே 3 வருஷம் முடிக்கலாம், 4 வருஷம் முடிச்சிருக்கலாம், இருந்தாலுமே அவர் அடி ஆழத்தில் ஒரு பயம் இருக்கும், மேம்போக்காக ஒரு டிகிரி வாங்கியிருப்பார், ஆனால் ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டார். என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த ஒரு சின்ன டிஃபிகல்ட்டியை மட்டும் நம்ம கிராஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. எத்தனையோ ஃபீல்டு இருக்குது, ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒர்க்லாம் படுபயங்கரமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் சும்மா குப்பை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி, அது என்ன டிஃபிகல்ட்டினா அதுதான் இப்போ நான் சொல்ல போகிற டிஃபிகல்ட்டி. இந்த உலகத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு எவனா சொல்லிட்டானா அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவான். இப்படியாவது முயற்சி பண்ணி, கட்டுமையான முயற்சி பண்ணி பண்ணிடுவான். இமயமலை ஏறணும், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறணும், ரொம்ப கஷ்டம், பிளானை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஏறிட்டு வந்துடுவார். சின்ன வேலை. இப்போது அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, ஒருத்தன் டீ ஆற்றுறதுக்கு போயிடுவான், ஒரு டிகிரி ஹோல்டர் கூட டீ ஆற்றுறதுக்கு போயிடலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோவுக்கு போயிடலாம். ஏன்னா அது கஷ்டமான வேலை, இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. அதே ஒருத்தரை அதை விட அதிகமாக காசு நான் கொடுக்குறேன், இங்கே வாங்க ஒரே ஒரு சின்ன வேலை பண்ணுங்கன்னு சொல்லி எலுமிச்சம்பழம் மூட்டையெல்லாம் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க. சார் இது 3 பிரிங்க, ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறது 5 ரூபாய்க்கும், அதை விட சின்னதாக இருக்கிறது 4 ரூபாய்க்கும், அதை விட சின்னதாக இருக்கிறது ஒரு 3 ரூபாய், இந்த 3 பிரிக்கணும். ஒரு 1000 எலுமிச்சம்பழம் இருக்குது, இது பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேலை கர்ண கடூரமானதாக இருக்குது. ஏன்னா ஒன்று எடுக்கணும், டெசிஷன் மேக் பண்ணணும், இதில் போடலாமா, இதில் போடலாமா, அதில் போடலாமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இது சாதாரணமான வேலை, கண்ணில் பார்க்கணும், இதில் ஊட்டி விடணும், கண்ணில் பார்க்கணும், அதில் ஊட்டி விடணும். ஆனால் இது ஈஸி தானே சார், பண்ணலாமே. ஆனால் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக மாட்டாங்க சார். ஸ்விக்கி ஜொமேட்டோ டீ ஆத்துறேன், கண்டினியூஸாக ஆத்துறேன், ஏன்னா அங்கே மூளை வேலை செய்ய தேவையில்லை, நான் டெசிஷன் மேக் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு செகண்டும் டெசிஷன் மேக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டோம்னா எவ்வரி செகண்டு நான் திங்க் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங், நான் முடிவு எடுத்தாகணும், அங்கே நான் மட்டும்தான் முடிவு எடுக்கணும், வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. வேறு யாராவது ஹெல்ப் பண்ணால் அவர் தான் டெவலப்பர், நான் டெவலப்பர் கிடையாது. அப்போது இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா, என்ன ஓவர் கம் பண்ணணும், தைரியமாக டெசிஷன் மேக் பண்ணணும். அந்த டெசிஷன் மேக்கிங்லேயும் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இது கம்ப்யூட்டர், இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டர். இப்போ இந்த கம்ப்யூட்டர்கிட்ட நான் போய் தமிழில் பேசுகிறேன், ஹலோ சார் எனக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுங்க சார் அப்படின்னா கேட்குமா? கேட்காது. அப்போது கம்ப்யூட்டருக்கு நான் பேசுகிற மொழி புரியாது, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேசிக்கிற மொழி புரியாது. அதுக்கு என்ன புரியும் அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறான். இல்லைன்னா அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லலாம்.
கம்ப்யூட்டருக்கு அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது சார், அதுதான் புரியும் எல்லா கம்ப்யூட்டருக்கும். சின்ன டிவைஸ்லேருந்து மிகப்பெரிய கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன புரியும்? அசம்பிளி லாங்குவேஜ் தான் புரியும். ஆனால் அசம்பிளி லாங்குவேஜில் எனக்கு பேச தெரியாது கம்ப்யூட்டர் கூட. அப்போ எனக்கு என்ன தேவைப்படுது? நடுவில் ஐ நீட் எ மிட் லெவல் லாங்குவேஜ். அதாவது முழுமையாக நம்ம பேசுகிற மாதிரியான மொழியாக இல்லைனாலும், ஆனால் நான் பேசுகிற மொழிகள்லேருந்து சில வார்த்தைகளை சூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி நான் ஏதாவது டைப் அடித்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் மிட் லெவல் லாங்குவேஜ். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மிட் லெவல் லாங்குவேஜஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா 700க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இதுதான் நான் டெவலப்பர். நான் ஒரு மிட் லெவல் லாங்குவேஜில் எதையோ டைப் அடித்து அதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறேன். அது புரிஞ்சுக்குது, ஓகே சார், ஓகே ரைட், இப்போ தான் சார் எனக்கு புரியுது அப்படின்னு அது தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா இது அவுட்புட் கொடுக்குது. எதையோ ஒன்று நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சார், நீங்கள் கேட்டது இதுதானே அப்படின்னு ஒரு அவுட்புட் கொடுக்குது. இது யாருக்கு வரும் அப்படின்னா எகெயின் எனக்கு தான் வரும். இப்போ குழப்பமே எங்கன்னா இங்கே தான். நானே டைப் அடிக்கிறேன், அதை ரன் பண்ணால் நானே பார்த்துக்கிறேன், இதுக்காக நான் அதை கற்றுக்கிறேன் அப்படின்ற குழப்பம் தான் ஆரம்ப காலத்தில் வரும். ஸோ இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, நம்ம டெவலப்மெண்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், அந்த சாஃப்ட்வேர் வரைக்கும் தான் ஏன் வேலை. இப்போ நானே என்ன பண்ணணும்னா, நான் என்ன எழுதுறனோ அதுக்குண்டான அவுட்புட்டை பார்ப்பேன். பட் இன் ஃபியூச்சரில் இது கட் ஆகிடும். இது வேற யாரோ மக்கள் யூஸ் பண்ண போகிறான். நான் இது பார்க்க மாட்டேன். இவர் என்ன பண்ணுவார், வேற யாரோ ஒருத்தர் கம்ப்யூட்டரில் என்னுடைய ப்ரோக்ராமை கம்ப்யூட்டரில் லோட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை வேற யாரோ உபயோகப்படுத்த போகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, ரெண்டு விதமாகவும் நான் விஷுவலைஸ் பண்ண தெரியணும். ஒரு விஷுவலைசேஷன் என்னென்னா, நான் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி என்ன டைப் அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன். ரெண்டாவது விஷுவலைசேஷன் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் என்ன என்னுடைய எண்ட் யூசருக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷுவலைசேஷன். அப்போது என்ன அவுட்புட்டில் வருதோ அது எல்லாம் எண்ட் யூசர் நான் பார்க்கறதுக்காக இல்லை, வேற யாரோ பார்க்கறதுக்காக. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் டெவலப்மெண்ட் பண்ணும்போது என்ன, இந்த ரெண்டு விதமாகவும் நான் மாற்றி 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 யோசிக்கணும். இப்படி இருந்தால் யாரோ ஒருத்தருக்கு புரியுமா, அதில் ஏதாவது குழப்பம் வருமானு நான் யோசிக்கணும். நான் இப்படி சொன்னால் அந்த அவுட்புட் வந்துருமா அப்படின்றதையும் நான் சிந்திக்கணும். இந்த டெசிஷன் மேக்கிங் ஒரு டெவலப்பராக, ஒரு எண்ட் யூஸராக, டெவலப்பராக எண்ட் யூஸராக மாற்றி 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 யோசிக்கணும். இந்த டெசிஷன் மேக்கிங்கை கண்டினியூஸாக பண்ணி தான் சார் ஆகணும். அதுதான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னுடைய வேலை. இதை யார் சிறப்பாக பண்ணுறாங்களோ அவங்க இந்த ஃபீல்டில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு யாரோ என்னென்னவோ ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, டெய்லி ஒரு 21 நிமிஷம் கண்ணை மூடி சும்மா உட்காரு. டைம் வேஸ்ட் பண்ணுங்க. மைண்டில் என்ன வந்தாலும் விட்டுருங்க. அதுவாக ஓடுறது ஓடட்டும் அப்படின்னு விட்டு 21 மினிட்ஸ் டெய்லி உக்காந்துட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த வேலையை நான் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கேன். நான் ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் C# வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.